விஜய் வந்து இவ்வளவு இள வயதில் வந்திருக்காரு, இவ்வளவு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறப்ப சினிமா விட்டுட்டு வர்றேங்கிறாருங்கிறதுக்கு அடிப்படையான காரணம் இந்த இள ரத்தமாக இருக்கும் போதே இந்த மக்களுக்கு நம்மளால் முடிந்ததை செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஜோசியக்காரருடைய அறிவுரை இந்த பீரியட்ல வந்தா உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி ஈஸியா கிடைக்கும்னு சொன்னதின் அடிப்படையில தான் இந்த தேர்தலில் வெறும் மௌன பார்வையாளராக இருப்பதற்கு இவரையே கட்சி ஆரம்பிச்சு. 50 லட்சம் பேர் விஜயுடைய ரசிகர்கள் தானே. இப்ப ஒவ்வொரு ரசிகரும் விஜய் படத்தை வந்து ஒரு 2 தரையாவது பார்ப்பாங்களா மினிமமா? அப்படி பார்த்தா விஜயினுடைய ஒவ்வொரு படத்தையுமே 1 கோடி பேர் பார்க்கணும்ல. சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அங்க நடத்திய நாடகத்தை இவர்கள் இங்கேயும் அரங்கேற்றுவார்கள். விஜயோடு கமல்ஹாசன் எந்த காலத்திலும் இணைய மாட்டார். கமலுடைய திரையுலக அனுபவத்தோடு ஒப்பிடும்போது விஜய் வந்து நேற்று வந்த ஒரு வணக்கம் மக்கள், விஜய் பிராடேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. அவர் கூட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறதே, ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த நடிகரை பார்த்தாலுமே அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்வி, நீங்க அடுத்து எப்ப அரசியல் வருவீங்க, நீங்க அரசியல் வருவீங்களாங்கிறதா. எனக்கு இருக்கிற பெரிய சந்தேகத்தை முதல்ல நான் முன்னாடி வச்சுறேன் சார். எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா வந்த பல நடிகர்களும் இந்த அரசியல்ல வெற்றி பெறல. இருந்தாலும் ஏன் வந்து நடிகர்கள் உள்ள வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் மாதிரின்னு ஒரு எக்ஸாம்பிள சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? இதனால நிலைப்பாடு தான் என்ன சார்? பிரபலங்களிடம் பல கேள்விகள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல கேட்கப்படும். அதில் நான் வந்து ரொம்ப அசிங்கமான அருவருப்பான கேள்வியா நினைக்கிறது வந்து நடிகர்களை பார்த்து நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கறது தான். என்ன காரணம்னா, நடிகர்களுக்கு அரசியலுக்கு வருகிற உரிமை இருந்தாலும் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்கள். அதை வந்து இந்த ஊடகங்களுக்கே அந்த புரிதல் கிடையாது அப்படிங்கிறது தான். இன்றைக்கு பல கோடி ரூபா சம்பாதித்து கொண்டு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த அடிமட்ட மக்களுடைய பிரச்சனை என்னன்னே தெரியாது. இன்றைக்கு இங்க இருக்கிற கட்சிகளால வந்து நமக்கு எந்த விமோசனமும் கிடைக்கல, எந்த விடிவு காலமும் வரல. புதுசா யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேற்ற மாட்டாங்களாங்கிறது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கிட்டத்தட்ட புதிதாக அரசியலுக்கு வருகிறவர்களோட நம்ம அதைத்தான் எதிர்பார்க்க முடியும். ஆனா அது நிச்சயமாக நடிகர்களால் சாத்தியப்படாது அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மை. இது வந்து அவர்களுடைய இந்த முட்டாள் ரசிகனுக்கு புரியாது. ஏன்னா தன்னுடைய அபிமான நடிகன் திரையில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நிஜத்திலையும் இருப்பாரு அப்படின்னு அவன் முட்டாள்தனமா நம்புறான். அந்த நம்பிக்கையில அவர் அரசியலுக்கு வரணும்னு அவன் ஆசைப்படுறான். அவனை சொல்லி குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னன்னா அவனுடைய அறிவு மட்டம்ங்கிறது அவ்வளவுதான். அவன் அந்த லெவல்லையே தான் இந்த நடிகர்கள் வச்சிருக்காங்க. அவனை வந்து ஒரு புத்திசாலித்தனமா சிந்திக்கிற அளவுக்குலாம் இவங்க கொண்டு போகல. அதே நேரம் ஊடகங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்க வந்து நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நேரடியா பாக்குறாங்க. இவர்களும் கூட பார்த்தா பாக்குற நடிகன் கிட்ட எல்லாம் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா, அவர் வந்துட்டாரு இவர் வந்துட்டாரேன்னு கேள்வி கேட்கறது வந்து உண்மையில வந்து ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் தான். இன்னும் ஒரு கோபமான வார்த்தையெல்லாம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் சொல்றேன். எந்த காலத்திலும் ஊடகங்கள் இது போன்ற கேள்விகளை நடிகர்களிடம் எழுப்பக்கூடாது. அதுக்கடுத்து இந்த நடிகர்களுக்கு ஏன் அரசியல் மீது ஆசை வருது அப்படின்னா, அவங்க வந்து கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு குவிச்சு வச்சிருக்காங்க. என்னதான் மார்க்கெட்ல நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு சரிவும் மக்களுடைய வரவேற்பும் குறையும். சினிமாவில் இருந்து நீங்கள் விலகுகிற சூழல்லாம் உருவாகும். அப்படி வரும்போது அந்த ரிட்டையர்ட் காலத்தில் நீங்க சேர்த்து வச்ச பணத்தை வந்து பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால் நம்ம வந்து ஒரு அரசியல்ல இருந்தா இதை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நம்பித்தான் அவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லாருக்குமே எம்ஜிஆர் தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க். என்னன்னா அன்றைய கால சூழலில் அன்றைக்கு எம்ஜிஆரால வந்து வெற்றி பெற முடிஞ்சது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து. ஆனா இன்றைக்கு அது சாத்தியம் இல்லை. அதை வந்து நடிகர்களும் புரிஞ்சுக்கணும், நடிகர்களை அரசியலுக்கு அழைக்கிறவர்களும் புரிஞ்சுக்கணும். ஆனா அவருக்கு அப்புறமா வந்த பலருமே தோல்வியை தானே சார் சந்திச்சாங்க. நிச்சயமா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சினிமா நடிகன் திரையில் காட்டுகிற முகம் வேற, நிஜத்தில் காட்டுகிற முகம் வேறங்கிற ஒரு புரிதல் முழுமையா வரலனாலும் ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு வந்துருச்சு. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். சார், நீங்க சொல்லும் போதே சொல்லிருந்தீங்க அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல வந்து, ஆனா பல நடிகர்களும் அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் இப்ப தன்னுடைய அந்த சினிமா கெரியர்ல வந்து ஓரளவுக்கு பீக்ல இருக்கும் போதே அவர் உள்ள வராரு.
சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு கட்டி கொடுக்கறது மாதிரி உதவிகளும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தது. இப்ப ஏதாவது அந்த மாற்றம் இருக்கா? நிச்சயமா மாற்றம் இல்லை. நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து என்னுடைய கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அது விஜய் வந்தாலும் சரி, எதிர்காலத்தில் யார் வந்தாலும் சரி, இதுதான் நம்முடைய கருத்து. அதே நேரம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து இவ்வளவு இள வயதில் வந்திருக்காரு, இவ்வளவு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறப்ப சினிமா விட்டுட்டு வர்றேங்கிறாருங்கிறதுக்கு அடிப்படையான காரணம் இந்த இள ரத்தமாக இருக்கும் போதே இந்த மக்களுக்கு நம்மளால் முடிந்ததை செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி நான் நம்பல. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஜோசியக்காரருடைய அறிவுரை இந்த பீரியட்ல வந்தா உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி ஈஸியா கிடைக்குன்னு சொன்னதின் அடிப்படையில தான் அவர் இப்ப வந்து கட்சியை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த தகவல். அதை வந்து நான் நம்பவும் செய்யறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப 2024 மக்களவை தேர்தல் வரப்போகுது. இவர் வந்து மக்களவை தேர்தல்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்ப ஏன் இவர் இப்ப கட்சி ஆரம்பிக்கணும்? எந்த கூட்டணிக்கு நான் ஆதரவும் கொடுக்கலன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இவருடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னா அதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்படி வந்துடலாம். இந்த தேர்தலில் வெறும் மௌன பார்வையாளராக இருப்பதற்கு இவரையே கட்சி ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்ப இவர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஜோசியக்காரர்களுடைய ஆலோசனை அறிவுரையின் அடிப்படையில் இப்ப வந்திருக்காரு. அதுதான் உண்மையான ஆப் மூலியமா வந்து கிட்டத்தட்ட 2 நாட்கள்ல 50 லட்சம் பேர் இணைஞ்சது. அதுல வந்து கிட்டத்தட்ட அந்த ஆப்பே கிராஷ் ஆகிற லெவலுக்கு போனது. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? பொதுவா அந்த சினிமாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீசர் ட்ரைலர் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்த்தா 1 மணி நேரத்தில் இத்தனை மில்லியன், 24 மணி நேரத்தில் இத்தனை மில்லியன் அப்படின்லாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகும், ஒரு நாளில் இத்தனை கோடி, தமிழ்நாட்டில் இத்தனை கோடி, உலக அளவில் இத்தனை கோடின்னு ஒரு டேட்டாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப டீப்பா நம்ம உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்த்தா இவங்க சொன்னதுக்கும் அந்த உண்மையான வசூலுக்கும் சம்பந்தமே இருக்காது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயமா தான் இதை நான் நினைக்கிறேன். என்ன நிச்சயமா இவர்கள் சொல்கிற அந்த 50 லட்சம் உறுப்பினர்கள் என்பது மிகைப்படுத்தப்பட்ட தகவலா இருக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னா, 75 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க திமுகவுடைய உறுப்பினர்களே 2 கோடி பேர் தான். அதிமுகவுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1,35 லட்சம். நீங்க சொல்லுங்க, முந்தானேத்து ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகத்துக்கு 50 லட்சம் உறுப்பினர்கள் வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா கிடையாது. அதனால என்ன, இது வந்து சினிமா மாதிரியே அரசியலை நினைச்சுக்கிட்டு இவர்கள் பண்ணுகிற மோசடின்னு வேணா இதை சொல்லலாம். அது அல்லாம எந்த மக்களும் அடடா இவர் கட்சியில நம்ம சேர்ந்துடணும், இவருடைய கொள்கையெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு யாரும் இந்த கட்சியில சேர முன் வர்றதா எனக்கு தெரியல. காரணம், இவங்க கிட்ட கொள்கை என்னங்கிறதே நமக்கு தெரியாது. இது வரைக்கும் அவங்க அறிவிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் விஜய் கட்சியில் சேருவதற்கு மக்கள் வந்து முண்டி அடிச்சுட்டு வர போறாங்க? இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் இவங்களே என்ன பண்றாங்க, அந்த ஆப்ல வந்து அவங்க சார்பா எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி அவங்கள ஒரு போட்டோ செல்ஃபி மாதிரி அவங்க போட்டோ எடுத்து இவங்களே அவங்கள உள்ள கொண்டு வர்றாங்க. நீங்க சமூக ஊடகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்களே பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மற்ற கட்சிகள் இப்ப பாஜகவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு சார் உங்க நம்பர் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறது. நீங்க என்னமோ எதுன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு அந்த டேட்டா என்ட்ரியில போட்டு விட்டு உங்களுக்கு நீங்கள் பாஜகவில் இணைந்ததற்கு நன்றின்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மாதிரியான ஒரு மோசடியாக சேர்க்கப்படுகிற விஷயம் தான். இதை தவிர பொதுமக்கள் வந்து இந்த கட்சியில் மனம் விரும்பி சேருவதாக நிச்சயமா நான் எடுத்துக்க மாட்டேன். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கட்சியில் 50 லட்சம் பேர் உறுப்பினரானது உண்மையாக இருக்கும் பட்சம் இப்ப 50 லட்சம் பேர் விஜயுடைய ரசிகர்கள் தானே. இப்ப ஒவ்வொரு ரசிகரும் விஜய் படத்தை வந்து ஒரு 2 தரையாவது பார்ப்பாங்களா மினிமமா? அப்படி பார்த்தா விஜயினுடைய ஒவ்வொரு படத்தையுமே 1 கோடி பேர் பார்க்கணும்ல சர்வசாதாரணமா. அப்படி யாரும் பார்க்கலையே. மாஸ்டர் படம் மட்டும்தான் 1 கோடி பேர் தமிழ்நாட்டுல பார்த்திருக்காங்க. மற்ற படங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்ததா டேட்டாஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 50 லட்சம்ங்கிறத எப்படி நம்ப முடியும்? அதனால இது வழக்கம் போல் அந்த சினிமாவுல எப்படி அந்த பில்டப் பண்ணி பொய் சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறாங்களோ அதே விஷயத்தை இவங்க அரசியலுக்குள்ளேயும் கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட அந்த பாட் மாதிரியான விஷயங்கள் தானே சார்? நிச்சயமா அதுதான் சொல்ல வரேன். அதனாலதான் சொல்றேன், இந்த சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அங்க நடத்திய நாடகத்தை இவர்கள் இங்கேயும் அரங்கேற்றுவார்கள். இதுக்கு பெரிய உதாரணம், மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது கமல்ஹாசன் என்ன பண்ணாருன்னா, கொசஸ்தலை ஆறுக்கு போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர்லாம் கலக்குது, ஆலை கழிவுகள்லாம் அது உள்ளார கலக்குதுங்கிற மாதிரி ஒரு பெரிய டிராமாவே பண்ணாரு. காதுல ப்ளூடூத் டிவைஸை மாட்டிக்கிட்டு அங்கங்க ஒரு 4 கேமரா படம் பிடிக்க, இப்படி கையை அங்க காட்டுறது இங்க காட்டுறது என்னென்னமோ பண்ணாரு. ஏதோ ஒரு இந்தியன் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இருந்தது பாக்குறப்ப. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பக்கமே இவர் போகவே இல்லை. இப்பதான் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோலிய கழிவு வட சென்னையில கலந்த நேரத்துல இந்த சென்னை வெள்ளம் வந்துச்சுல, அப்பதான் மறுபடியும் கமலஹாசனே போனாரு. இதுக்கடையில அங்க உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் தான் மாறிடுச்சா? என்ன மாறவே இல்லை. என்னன்னா சினிமாக்காரர்கள் இந்த சினிமாவில் அப்ளை பண்ண அதே விஷயத்தை அரசியல்லையும் அப்ளை பண்ணி கவனத்தை ஈர்க்க பாக்குறாங்க.
மக்கள் கவனமா இருக்கணும். ஓகே சார். ஆனா கமல் அவர்கள் பற்றி நீங்க பேசியிருந்தீங்க. அதாவது போன வாரமும் அதற்கு முந்தின வாரமும் அவரை பற்றி அவர் கலை உலகில செஞ்ச பல விஷயங்கள் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா சடனா அவர் எடுத்த ஒரு முடிவுனால பலரும் அவரை வந்து பல கேள்விகள் கேட்டாங்க. என்னுடைய கேள்வியா நான் வச்சது என்னன்னா, இப்ப விஜய் அவர்களோட மேபி அவர் இணைஞ்சிருந்தா பரவாயில்லப்பா. சினிமாவுல இருந்து உள்ள வந்தாரு. அவருக்கு வந்து உதவியா இவரும் இறந்தாருன்னு இவரை பத்தி பெருமையாக தான் பேசியிருப்பாங்க. இதுல இணைஞ்சதுனால இந்த இத்தனை ட்ரோல்ஸ் வருதே சார். இது எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜயோடு கமல்ஹாசன் எந்த காலத்திலும் இணைய மாட்டார். அதை ஓகே. முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கமலை நன்கு அறிந்தவர்களுக்கு கமலுடைய கேரக்டர் என்னன்னு தெரியும். ஓகே சார். மற்ற எல்லா நடிகர்களை விட கமலுக்கு வந்து ஈகோ அதிகம். ம். அதனால எந்த காலத்திலும் அவர் விஜயோட கை கோர்க்க மாட்டார். இன்னொன்னு நீங்க சீனியாரிட்டி படி பார்த்தா கமலுடைய திரையுலக அனுபவத்தோட ஒப்பிடும்போது விஜய் வந்து நேத்து வந்த ஒருத்தர். ம். அவருக்கு என்னதான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகம் இருக்குங்கிறதுனால இவர் போய் அவரோட இணைய முடியுமா? நிச்சயமா அதை பண்ணவே ஓகே. மாட்டாரு. இன்னொன்னு ஒரு 75 வருட பாரம்பரியம் கொண்ட திமுகவோட வந்து இவர் கூட்டணி அமைத்ததே இன்னைக்கு இந்த அளவுக்கு விமர்சிக்கப்படுதுங்கும் போது எப்படி அவர் விஜய் கூட போவார்? ஓகே. அதே நேரம் தமிழக அரசியலில் நீங்கள் வெற்றி அடைய வேணும்னா அந்த கூட்டணிங்கிறது தவிர்க்கவே முடியாது. ஓகே சார். அப்போ வந்து நீங்க கொள்கையெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு தேர்தல் வெற்றி தான். ம். ஏன்னா நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் உங்களுடைய கணக்கை துவங்கினால்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ம். அதனால பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி இல்லாமல் இங்க யாராலையுமே ஒரு வெற்றிகரமான அரசியலை முன்னெடுக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். இன்றைக்கும் சீமான் பாத்தீங்கன்னா ஒரு 7% வாக்குகள் வாங்கிய நிலையிலும் கூட அவரால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாததுக்கு காரணம் அவருக்கு அந்த வெற்றி கிடைக்காததுதான். ஓகே. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் கமல் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அதே நேரம் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா கட்சிகளும் அந்த திமுகவோட கூட்டணி அமைக்கும் போது அவர்களுக்கு மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்படுது. ம். இப்ப பாத்தீங்கன்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிங்கிறது ஒரு ஜாதி கட்சி தான். ஓகே. கோயம்புத்தூர் பகுதியில அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அடர்த்தியா இருக்காங்க. அந்த சாதியினுடைய ஆதரவு வேணுங்கிறதுனால அந்த சாதி கட்சிக்கு ஒரு இடத்த ம். கொடுத்திருக்காங்க. நான் கேட்கறது மக்கள் நீதி மையம் அதை விடவா மோசமா போயிட்டாங்க? ஓகே. மக்கள் நீதி மையத்துக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் ஆமா, இருக்கு, ஒரு ஆமா சார். தொண்டர் கூட்டம் இருக்குல்ல. அப்ப அந்த கட்சிக்கு குறைந்தபட்சமாக ஒரு மக்களவை தொகுதியாவது கொடுத்திருக்கலாமே. அதை ம். கொடுக்காம நீங்க எங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, உங்களுக்கு ராஜ்யசபாவுல நாங்க இடம் ஒதுக்குறோங்கிற மாதிரி சொன்னது வந்து நிச்சயமா ஏற்புடையதில்லை. அதுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு காரணம். அவர் வந்து இளைஞர்களை நம்பிதான் நான் வந்து முன்னாடி வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். எதனால அந்த ஒரு ப்ராப்ளம்னாலையும் விஜய் அவர்கள் அவர் ஏத்துக்கலையா? அப்படி கிடையாது. இளைஞர்கள் அப்படிங்கிறதை தாண்டி இன்னொன்னு இப்ப வர்ற எல்லாருமே அந்த ரசிகர்களை நம்பிதான் வர்றாங்க. ம். ஒரு நடிகர் பின்னால் போகிற ரசிகர்கள் என்பவர் பெரும்பாலும் இளைஞர்களா தான் இருப்பாங்க. ஒரு ஓகே. பக்குவப்பட்ட ரசிகர்கள் வந்து நிச்சயமா நடிகர் பின்னால போக மாட்டாங்க. அந்த ம். நடிகருடைய படத்தை பார்ப்பாங்க. ம். அதுக்காக அரசியல்ல வந்து அவங்க பின்னால எல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கு விஜய் பின்னால் நிற்கிற ரசிகர்களுக்கும் கமல் பின்னால் நிற்கிற ரசிகர்களுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. ம். நம்ம வந்து ஒரு பக்குவம் அடிப்படையிலையுமே நான் சொல்றேன். ஓகே. அதனால பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இவர்களுடைய போட்டி அப்படிலாம் நம்ம நிச்சயமா எடுத்துக்க முடியாது. ஓகே சார். நான் சினிமா பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். இளையராஜா அவர்கள் பத்தி ரீசெண்டா பல விஷயங்கள் வந்து அவர் கோவப்படுறாரு, அவர் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ பண்றாருன்னு பல விதமா அவர் ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்கப்படுது. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆரம்ப காலத்துல அவர் பல இயக்குனர்களுக்கு உதவி செஞ்சதா வந்து பல இயக்குனர்களே வந்து சொல்லியிருக்காங்க. இளையராஜா அவர்கள் பற்றி வர கருத்தை எப்படி பாக்குறீங்க? நார்மலா இளையராஜா அவர்கள் எப்படி? அதான் இளையராஜாவுடைய இசையை வந்து நம்ம மணிக்கணக்கில் சிலாகிச்சு பேச முடியும். ஆமா. ஆனா அதற்கு தகுதியானதுதான் அவருடைய இசை. ம். இளையராஜா என்கிற தனி மனிதரை நம்ம இந்த மாதிரி பெருமையோட பேச முடியாது. ம். ஏன்னா அதற்கு தகுதியானவரா இளையராஜா இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருக்கோம். சமீபத்தில் அவர் பாஜகவுடைய சிபாரிசில் வந்து அந்த ராஜ்யசபா எம்பி ம். பதவி ஏற்றது வரை இளையராஜா வந்து நம்ம நிறைய விமர்சனம் பண்ணலாம். அது இல்லாம அவர் சக மனிதர்களை ம். நேசிக்கிற ஒருத்தரா அவர் என்னைக்குமே இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனா ஓகே. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிற இளையராஜா அவர் பாத்தீங்கன்னா தன்னை அப்படி யாரும் அடையாளப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஓகே. தன்னை ஒரு உயர் சாதி இந்துவாக அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் ம். சமீபத்தில் கூட ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். இளையராஜாவுடைய பயோபிக்க ம். ஒரு தயாரிப்பாளர் படமா எடுக்க முன் வர்றாரு. அதுல இளையராஜா நடிக்கிறாரு. ஹிந்தியில உள்ள பாலிவுட் டைரக்டர் பால்கி பால்கி. அதை இயக்கிறதா இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில போயிட்டாரு. அதுக்கு அடுத்து என்னன்னா தனுஷ் தரப்புல இருந்து 2 இயக்குனர்களை அனுப்புறாங்க. ஒருத்தர் மாரி செல்வராஜ், ம். இன்னொருத்தர் அருண் மாதேஸ்வரன். ம். இளையராஜா மாரி செல்வராஜை ரிஜெக்ட் பண்றாரு. ஓகே. அதை எப்படி எடுத்துக்க முடியும்? மாரி செல்வராஜ் இவரை போலவே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து இன்னைக்கு ஒரு இயக்குனராக பேர் எடுத்திருக்காரு. இன்னொன்னு இளையராஜாவுடைய வலியும் வேதனையும் அவருக்கு தான் தெரியும், அருண் மாதேஸ்வரனுக்கு தெரியாது. ம். ஆனா இளையராஜா இருக்கிற அவருடைய மனோபாவங்கிறதே வேற. அதனால என்னன்னா மாரி செல்வராஜ் நம்ம படத்தை இயக்குவதா என்கிற எண்ணத்தில் வந்து அவர் ரிஜெக்ட் பண்றாரு. ஸோ இதுதான் இளையராஜாவுடைய நிஜ முகம். இவர் ம். எப்படி நம்ம பெருமையோட சொல்ல முடியும்? ம். அதையும் தாண்டி சில இயக்குனர்கள்
இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி சில பேரிடம் அவர் நடந்திருக்காரு. அதே நேரம் பல பேருடைய வாழ்க்கையை கெடுத்த சம்பவங்களும் நிறைய இருக்கு. ஓகே, என்னன்னா அதை வந்து பல பேர் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு இயக்குனர் இளையராஜா கிட்ட கதை சொல்றாரு. இளையராஜா வந்து அந்த படத்துல இசையமைக்க ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இளையராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த டைரக்டர் வேணா இவனை மாத்துன்னு சொல்றாரு தயாரிப்பாளர்கிட்ட. இது வந்து ஒரு 90கள்ல நடந்த உண்மை சம்பவம். அப்ப அந்த இளையராஜாவால் பாதிக்கப்பட்ட அந்த இயக்குனர் என்ன பண்றாரு தெரியுமா, நேரா ஸ்டுடியோவுக்கு போய் இளையராஜாவை அடிச்சிடுறாரு. இது வந்து ஏற்கனவே நடந்த சம்பவம். அவர் பேரை கூட நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. என்ன காரணம், ஏன் இளையராஜாவுடைய சட்டையை பிடிச்சாரு அப்படின்னா, என் வாழ்க்கையை நீ ஏன் கெடுத்த அப்படிங்கறது தான் அவர் கேட்ட கேள்வி. சோ இந்த மாதிரி இளையராஜா நடந்திருக்காரு. இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த தமிழ் படங்களும் அதிகமா பேசப்படல, வசூல் வைசா இல்லைனாலுமே ஆடியன்ஸ்ட போய் பெருசா சேரல. அண்ட் இனியும் பாக்குறப்போ இந்த எலெக்ஷன்லாம் வர்றதுனால தமிழ் சினிமா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கிற மாதிரி இருக்கே சார். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அது தேர்தல் என்பது அது தவிர்க்க முடியாத விஷயம். ஆமா சார். அதே நேரம் நான் என்ன கேட்கிறேன், இப்ப தேர்தல் இங்க வருது, கேரளாவுக்கும் அதே தேர்தல் தானே வரப்போகுது. அதை நம்பி வந்து அந்த திரையுலகம்லாம் ஸ்தம்பிச்சு போயில்ல, அது வந்து வழக்கம் போல இயங்கிட்டு தானே இருக்கு. ஆமா, பட் இங்க மட்டும் ஏன் அந்த சூழ்நிலைங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் மேல இப்போ மலையாள திரையுலகங்கிறது ஒரு நல்ல கண்டென்ட் நம்பி வந்து இயங்கிட்டு இருக்கு. இங்கு வந்து நடிகர்களை நம்பி இந்த திரையுலகம் இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அது இல்லாம இந்த தேக்கநிலை ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணமே நடிகர்களுக்கு கொடுக்கப்படுகிற அதீத சம்பளம், அளவுக்கு மீறிய சம்பளம். அது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கூட அந்த திரையரங்க உரிமையாளர் சங்கத்தில் இது ஒரு மிகப்பெரிய டாபிக்காவே பேசினாங்க. என்னன்னா, ஒவ்வொரு நடிகரும் குறைந்தபட்சமாக வருடத்துக்கு 2 படம் அல்லது 3 படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க முன் வச்சாங்க. அவங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க அப்படி நடிச்சாதான் திரையுலகமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வைவல் ஆகும், திரையரங்குகள் சர்வைவல் ஆகும். உங்களுக்கு என்னன்னா அதீத பயங்கரமான சம்பளத்தை அள்ளி கொடுக்கறதுனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா போதும், அதான் நம்ம வீட்டுல பணத்தை அடுக்கி வச்சிருக்குமேங்கிற ஒரு மனநிலையில ரொம்ப விட்டேத்தியா இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால திரையுலகத்துக்கே கஷ்டம், அதே மாதிரி திரையரங்குகளுக்கும் கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க உருவாயிருக்கிறத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு சிம்பு, அவர் கடைசியாக நடித்த படம் வெளியாகி எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப நாட்கள். ஆமா, அவர் கடைசியாக நடிச்சது வந்து 10 தலை. அந்த படம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படம் வரல, அடுத்த படம் ஆரம்பிப்பதற்கான அறிகுறியே இப்போ இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் 1 வருஷம் 2 வருஷம் இடைவெளி எடுத்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது ஒரு சிக்கலான விஷயம். அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் மறுபடியும் நம்ம மலையாள உதாரணம் தான் சொல்ல வேண்டியது இருக்கு, வேற வழி இல்லை. அங்கே என்னன்னா, அவங்க எடுத்துக்கிற கதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு மொத்த படத்தையுமே எடுத்துட முடியுங்கிற அளவுக்கான சப்ஜெக்ட், அந்த அளவுக்கான பட்ஜெட்ல அப்படி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஆனா இங்க என்னன்னா, நாங்க வந்து ஹாலிவுட் மாதிரி எடுக்கிறோம், அந்த மாதிரி எடுக்கிறோம், இந்த மாதிரி எடுக்கிறோம்னு ஒரு ப்ரொடக்ஷனே வந்து வருஷ கணக்கில் இழுத்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த செட்பேக்கு முக்கியமான காரணம். ஓகே சார். ஆனா பெருசா இப்ப வெளியான படங்களுமே அதிகமா வந்து மக்களை வந்து கவர்ந்த மாதிரி தெரியல. போன வருடம் பார்க்கும்போது முதல் 6 மாதத்துல ஒரு சில நல்ல படங்கள் வெளியானது. ஆனா இந்த வருஷம் பார்க்கும்போது கொஞ்சம் அதுக்கான வேக் இருக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமா இப்ப வந்த படங்கள்ல லவ்வர் படம் ஓரளவுக்கு பேசப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த கண்டென்ட் வைஸாவும் அந்த படம் நல்லா இருந்தது. அதே நேரம் இப்ப அயலானா இருக்கட்டும், லால் சலாமா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நிச்சயமாக ரசிகர்களை ஈர்க்கவில்லை. இப்ப அயலானா எடுத்துக்கிட்டீங்கன்னா பல வருட தயாரிப்பில் இருந்த படம், ஒரு பெரிய பட்ஜெட் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா விஷயம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நடிகருடைய முகத்தை போட்டா மக்கள் வந்துருவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். நடிகர்களுக்காக எந்த படமே ஓடாது, அதுல கண்டென்ட் இருக்கணும். நடிகர்களுக்காகத்தான் ஒரு படம் வெற்றி அடையுதுன்னா, இப்ப முன்னணி ஹீரோக்கள் நடிக்கிற எல்லா படமும் வெற்றி அடையணும்ல, அந்த மாதிரி ஆகிறது இல்லை. என்ன காரணம்னா, நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுத்தா மக்கள் பார்ப்பாங்க, மோசமான கண்டென்ட்டா இருந்தா மக்கள் விரும்ப மாட்டாங்கிறது தான் ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இவங்க இன்னமும் கூட அந்த நடிகர்களுக்காக மக்கள் வருவாங்கங்கிற ஒரு மாயையில இருக்காங்க. அதுதான் இந்த செட்பேக்கு முக்கியமான காரணம். ஓகே சார். அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்ததுல அந்த ஹார்ட் டிஸ்க் காணும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிடுச்சு. பலரும் அதற்கு வந்து ட்ரோல்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்ல, அந்த ஹார்ட் டிஸ்க் காணுங்கிறதே வந்து பல பேர் நம்பல. இது வந்து என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு காரணத்தினால் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கும் பேசப்படுது. அதே நேரம் அவர் என்னன்னா, அந்த ஹார்ட் டிஸ்க் காணா போனதுங்கிறத ரொம்ப உறுதியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடுதலான ஒரு தகவல் கூட சொல்லியிருக்காரு. அந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தா பல முக்கியமான காட்சிகளை நாங்கள் எடுத்திருந்தோம், அந்த நிறைய க்ரௌடை வச்சு எடுத்த அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் காட்செல்லாம் அதில் இருந்தது, இப்போ அது காணா போயிடுச்சு, அதை திருப்பி ஷூட் பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவாகுங்கிறதுனால எங்கள் கையில் இருந்த ஷாட்டை வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு வழியாக ஒப்பேற்றி அந்த படத்தை முடித்தோம். அதனால தான் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் எங்கள் கையில் இருந்திருந்தா
இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குங்கிற ரீதியில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை நம்மளால நம்ப முடியல. ஏன்னா அவ்வளவுக்கு பலவீனமாவெல்லாம் இருக்காது. ஒரு தயாரிப்பு நிறுவனத்தினுடைய பாதுகாப்பு வந்து அவ்வளவு மோசமாவெல்லாம் இருக்காது. பட் அதையும் தாண்டி இப்படி ஒரு கருத்து சொல்றாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் ஒரு ஹார்ட் டிஸ்க் காணா போற அளவுக்கு நீங்க எப்படி வந்து இவ்வளவு அசட்டையா இப்படி இருந்தீங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பித்தானே ஆகணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் மக்களால் ஏற்கப்படலை அப்படின்னா அந்த கண்டென்ட்ல தான் கோளாறு அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்குமான விஷயம். சார், இப்போ மாரி செல்வராஜ் அவர்களுடைய அடுத்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அதற்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதான் இது ஒரு நீண்ட காலத்துக்கு முன்பே தொடங்கப்பட வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜுடைய முதல் படம் வெளியாகும் போதே பா ரஞ்சித்துக்கு வந்து அவர் ஒரு படம் பண்றதா ஏற்கனவே கமிட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ஹீரோ யாரு, சப்ஜெக்ட் என்னங்கிறது மட்டும் ஒரு தெளிவு இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா துருவ் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி கமிட் பண்ணிட்டு அந்த மனத்தி கணேசன்னு தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு கபடி வீரர் அவருடைய கதையை தான் இப்ப படமா பண்றாங்க. அதனால என்ன பண்ணாங்க, துருவ் விக்ரம் வந்து தூத்துக்குடிக்கே அழைச்சிட்டு போய் அந்த மனத்தி கணேசன் கிட்டேயே கபடிக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் நடந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல இவர் அங்க போய் தங்குறதுல உள்ள நடைமுறை சிக்கல்னால என்ன பண்ணாங்க, சென்னையிலேயே வந்து அவருக்கு அந்த கபடி ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. அது இல்லாம சமீபத்தில் இந்த கபடி லீக் நடந்தது. அங்க கூட பாத்தீங்கன்னா இவர் மாரி செல்வராஜ் கூட தான் அந்த டோர்னமெண்ட்லாம் போய் பார்த்தாரு. அதோட அர்த்தம் என்னன்னா அந்த கபடி விளையாட்டினுடைய அந்த சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது. அதே நேரம் இவர் வெவ்வேறு படங்கள்ல கமிட்டா இருந்ததுனால இந்த படத்தை ஆரம்பிக்கல. மாமன்னன் படம் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் வாழைன்னு ஒரு படம் பண்ணாரு. ஸோ இந்த 2 படம் இடையில வந்ததுனால இந்த படம் அப்படி தள்ளி போய் இப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கூட மார்ச் மாசம் ஆரம்பிக்கிறதா அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அது ஏப்ரல்ல தான் தொடங்குறாங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. ஓகே சார். அண்ட் என்னோட கடைசி கேள்வியா வச்சுக்கிறேன். விஷால் அவர்கள் கிட்ட வந்து ஒரு மேடையில வந்து கேட்கப்பட்டுச்சு, சடனா இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆன்னு கேட்டோன்னா ஐபிஎஸ்ன்னு சொன்னது ஒரு சர்ச்சையை கிளப்பிடுச்சு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவர் ஐபிஎஸ் என்று சொன்னது அண்ணாமலையை தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஷால் வந்து ஒரு கருத்தியல் ரீதியா வந்து ஒரு பாஜக சார்பானவர் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கடந்த காலங்களில் பாஜக சார்ந்த சில மீட்டிங்ல எல்லாம் வந்து விஷால் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கடந்த தேர்தலில் அதாவது 2021 தேர்தலில் இவர் வந்து பாஜகவில் சேருவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. நாங்க தான் என்ன பண்ணோம், அந்த தகவலை தெரிஞ்சு என்னன்னா அந்த நியூஸ் வந்து பிரேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் விஷாலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய என்கொயரி எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஐடியாவே அவர் டிராப் பண்ணார். அது இல்லாம வேற ஏதோ பேரம் படியலன்னு கூட நம்ம அதுக்கான காரணத்தை எடுத்துக்கலாம். என்ன இருந்தாலும் அவர் பாஜகவுடைய அனுதாபி தான், ஆதரவாளர் தான். அதைத்தான் அந்த ஒரு வார்த்தையில அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த தேர்தலில் பாஜக வென்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் பாஜகவில் சேர்கிற முதல் ஆளாக விஷால் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.